சிவனுக்கு ஏன் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது தெரியுமா? ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தின் படைப்பாளியான பிரம்மா தனக்கு ஏற்பட்ட அகந்தையால் என்னை விட உயர்ந்தவன் யார் என்று எண்ணத் தொடங்கினார். அந்த அகந்தை எல்லை மீறிய போது அதை அடக்குவதற்காக கருணையும் நீதியும் ஒருங்கே கொண்ட சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டி அகற்றினார். அது கோபத்தால் அல்ல, தர்மத்தை நிலைநாட்டவே செய்த செயல். ஆனால் அந்த செயல் பிரம்மாவை கொன்ற பாவமாக கருதப்பட்டது. அந்த பாவமே பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தின் அடையாளமாக பிரம்மாவின் வெட்டப்பட்ட தலையோ சிவபெருமானின் கரத்தில் ஒட்டிக்கொண்டது. எவ்வளவு முயன்றாலும் யோக சக்தியாலும் தவத்தாலும் அது பிரியவே இல்லை. அப்போது சிவபெருமான் ஒரு உலகாசிரியனாக பிச்சை கோலத்துடன் பைரவ ரூபம் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றினார். எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது என்னில் தவறு ஏற்பட்டதால் அல்ல, நானே ஈசன் என்றாலும் தர்மத்தின் முன் நானும் கட்டுப்பட்டவன் என்பதை உலகுக்கு காட்டவே. பல தீர்த்தங்களுக்குச் சென்றார், பல தேவர்களிடம் அருள் பெற்றார். ஆனால் பாவம் நீங்கவில்லை. இறுதியில் மோக்ஷ நகரமான காசி, அதாவது வாரணாசி நகரை அடைந்தார். அங்கே அன்னம் கொடுப்பவளான அன்னபூரணி அம்மன் சிவபெருமானுக்கு பிச்சையாக அன்னம் அளித்தாள். அந்த தருணத்தில் பிரம்மாவின் தலையோ அந்த உணவை உண்ண சிவபெருமானின் கரத்திலிருந்து தானாகவே கீழே விழுந்தது. பார்வதி மிதித்து சாம்பலாக்கினாள். பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக நீங்கியது. இப்படி பிரம்மாவை கொன்ற பாவத்தை செய்ததை மனம் வருந்தி உலகம் முழுவதும் சுற்றி தவம் செய்து பாவம் நீங்கினார் நம் மகாதேவர். இதன் மூலம் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவது உறுதி, யாராக இருந்தாலும் அன்னம் கொடுப்பது ஒருபோதும் வீணாகாது என்பதும் உறுதிப்பட்டது.